26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, செப்டம்பர் மாத பலன்கள். உங்களுக்கு லாபத்துக்குரியவர், அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், திரிகோண பலம் உடையவர், 9 கூடியவர், உச்சம் பெறுகிறார். 9 உச்சம் பெற்ற என்ன? சின்ன சின்ன லோன் போட்டிருப்பீங்க, பர்சனல் லோனு, இந்த லோனு, பைக் லோனு, வெஹிக்கிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹவுசிங் லோனு கீழே கொண்டு வந்துடலாங்கிற முயற்சிகள்லாம் இறங்குவீங்க. இறங்காதீங்க, வேஸ்ட்டு நடக்குது. கடனை திருப்பி கொடுக்கான்னு ரொம்ப டார்ச்சர் பிடிச்சி ரொம்ப பில்டர்கிட்ட வாங்கினாலும் வாங்கணும், அந்த பில்டர் காசு அடைக்க சொல்லி என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க, வீடு கடன் ஒரு இப்படிலாம் பேசுவீங்க. இதெல்லாம் சரியாகி ஒரு புதிய வெளிச்சம். 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கடகத்திலே நீச்சமாகிறார். நீச்ச பங்க ராஜ கண்ணியில் இருக்கிறவர் துலாத்துக்கு போவார். துலாத்துக்கு போகும்போது ரொம்ப சிறப்பு. அதுக்கு முன்னாடியே புதன் நகர்ந்து வந்துடுறார் துலாத்துக்கு, சுக்கரனோட சேர்ந்து. இந்த 6 கூடியவர் 11 கூடியவரோடு சேர்ந்து, சுக்கரனோட சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக உங்களுக்கு இடம் தான் முக்கியம். செவ்வாய்னா இடம். அந்த இடம் மேடு பள்ளமான இடமா இருந்தால் சமன் பண்ணுறது செவ்வாயோட ஸ்பெஷல். மேசராசிக்காரங்க ஸ்பெஷலாக தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நீங்களும் அதை சமன் பண்ணி கொடுங்க. இதை விட பெரிய பரிகாரம் எதுவுமே கிடையாது. புத பகவானும் வந்துட்டார், சுக்கரனோட சேர்ந்துட்டார். அடுத்ததாக என்ன, இவங்கள நேரம் உங்கள் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சூரிய பகவானும் 9க்கு போயிட்டார். எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கும் நம்ம மாத பலன்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. என்ன சொல்லுங்க, உள்ளபடியே விரும்பி கேட்பவர்கள் நீங்க மட்டும்தான். செப்டம்பர் மாத பலன்கள் போடலாம். ரைட், செப்டம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதல் விஷயமாக, இந்த மாதம் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, நடக்கவே போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதம் இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு மேஜர் 2 டாபிக்ஸ் போகிறோம், அப்புறம் மற்ற. அவ்வகையில் முதல் விஷயமாக, செப்டம்பர் மாதத்தில் 3 முக்கியமான பயிற்சியே நடக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னா, புத பகவான் உச்சமாகிறார். 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கு 9 கூடியவருங்க. அவரே உங்களுக்கு லாபத்துக்குரியவர், அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், திரிகோண பலம் உடையவர், 9 கூடியவர், உச்சம் பெறுகிறார். 9 கூடிய உச்சம் பெற்ற என்ன ஆகும்? 9 கூடிய உச்சம் பெற்ற என்ன ஆகும்னா, தனமும் தானியமும் அதிர்ஷ்டமும் புகழும் வரும். இந்த மாதம் முழுக்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இதை பண்ணாதே இது நடக்கவே நடக்காதுங்கண்ணோம். அதுதானே டாப்பிக்கு. எடுத்தோன்னே அப்படி நெகட்டிவாக போக வேண்டாம். ஏன்னா 6 கூடியவனே அவன் தான், ஒரு வகையில் அவங்க உச்சம் பெற்ற மாதிரி தான். அப்போ என்ன ஆகும்னா, என்ன பண்ணாலும் இங்கே கடன் அடைக்கிற முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த மாதம் அகலக்கால் வைக்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த சின்ன சின்ன லோன் போட்டிருப்பீங்க, பர்சனல் லோனு, இந்த லோனு, பைக் லோனு, வெஹிக்கிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹவுசிங் லோனு கீழே கொண்டு வந்துடலாங்கிற முயற்சிகள்லாம் இறங்குவீங்க. இறங்காதீங்க, வேஸ்ட்டு நடக்காது. அதாவது ஃபினான்ஷியல் டீலிங்காக இஎம்ஐ, புதன்னா இஎம்ஐகளை ஒருங்கிணைத்து ஒரு டிசைன் பண்ணி அதுக்காக மெனக்கட்டிங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு, நடக்காது. எதுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, கடன்லேருந்து வெளிவரக்கூடிய எந்த உத்திகளும் பயன் அளிக்காது. அப்போ அதே மாதிரி தான் ஆப்ரேஷனும். டாக்டர் சொல்லியிருப்பார், ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்குது, இந்த மாதம் இதை எடுத்துடலாம். ரொம்ப முக்கியமாக டாக்டர், எடுத்தாகணுமா? இல்லை பரவாயில்ல, அது 2 மாதம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதம் வேணாம் டாக்டர்னு விட்ருங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த புதன் உச்சமாகும்போது என்ன அர்த்தம், 6 கூடியவனும் அவனே என்பதால் இந்த நேரத்தில் கத்தி வச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக காயப்படும். அவ்வளோதான். அது ஜோதிட பாஷை. அது கத்தி வைக்கிற நேரம்னா என்னென்னா, ஆப்ரேஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போது அது வேண்டாம். இந்த சிகிச்சை முறைகள் எதுவும் தேவைப்பட்டால் செய்வது நல்லது. உடனே சீரியஸ் எடுத்துக்காதீங்க. தேவைப்பட்டால், நான் சொல்கிறது சாதாரண சிகிச்சை, அறுவை சிகிச்சை பற்றி நான் பேசலை. அடுத்து இப்போது 4, 11 கூடியவர் யார்? செவ்வாய். இதை இப்போ என்ன டாபிக் போக போகிறோன்னா, என்ன பண்ணாலும் நடக்காது அப்படிங்கிற டாப்பிக்கு. இது ஒன்றை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்னா, இந்த சூரிய பகவான் உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள்னா இவர் தான். இவர் உங்களுக்கு 8 கூடையவர். 8 குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. 8 கூடையவன். இந்த 8 கூடையவன் ஆட்சி பெறுகிறார். என்ன ஆட்சி பெற்றா? ஒரு மாதமாக அடையா சார் கேட்குறீங்க. சூரியன் வந்து வாவெனும் போது எது கூப்பிட்றான்? இஎம்ஐ கிட்ட கூப்பிட்றான். இந்த சூரியன் உங்களுக்கு 8 கூடையவன், கடன் கொடுத்தவர். கடனை திருப்பி கொடுக்கலான்னு ரொம்ப டார்ச்சர் பிடிச்சி ரொம்ப பில்டர்கிட்ட வாங்கினாலும் வாங்கணும், அந்த பில்டர் காசு அடைக்க சொல்லி என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க, வீடு கடன் ஒரு இப்படிலாம் பேசுவீங்க. இதெல்லாம் சரியாகி ஒரு புதிய வெளிச்சம். அப்போது இந்த மாதம் இதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். முயற்சி செய்யக்கூடாதுங்கிறது அறுவை சிகிச்சை, முயற்சி செய்யலாம்ங்கிறதுல இந்த ஒரு பாயிண்ட். இதை கேட்டுக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதை விட சூப்பர் பாயிண்ட் நான் போகிறேன். முயற்சி செய்யலாம். டேட் என்ன?
19ஆம் தேதி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து சரியாகும். இந்த ஒரு புகழ் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் சரியாகும். ரைட். அடுத்ததாக செவ்வாய் இவர் இருக்கார் பாருங்க. இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 20ஆம் தேதி இதை பண்ணுங்க. 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கடகத்திலே நீச்சமாகிறார். நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். சூப்பர். நீச்சபங்க ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது அங்கே ஏற்கனவே இருக்கிற உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்த இந்த செவ்வாய் பகவான் சேர்ந்து உங்களுக்கு அதிமங்கலங்களை தருகிறார். இவர் உங்களுக்கு நல்லது செஞ்சு பழக்கமே கிடையாது. இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? 4-11 கூடியவர். இவர் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும் என்றால் இடமா வாங்க போகிறீங்க. இடமோ பூமியோ அல்லது வீடோ எதை பண்ணாலும் சூப்பர். மாதம் முழுவதும் பிரமாதம். கடன் அடைக்க வரதில் முயற்சி பண்ணாதீங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிருங்கன்றேன். அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் கடனை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அப்புறம் பார்க்கலாம். இஎம்ஐ அதிகமாக போனால் புதுசாக ஒரு இடம் கம்மியாக வந்தது வாங்கிடுங்க. கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. இந்த நேரத்தை மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நேரம் கிடைக்காது. உங்களுக்கும் சொல்ல நண்பர்களே, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அந்த நேரம் செப்டம்பர் 20லேருந்து அக்டோபர் 20 பொன்னான காலம். ஆனால் உங்களுக்கு ஏன் பொன்னான காலம்னா இவர் ஒருத்தர் இருந்ததால தான் உங்களுக்கு முன்னுக்கு வர முடியாமல் இருந்தது. நீங்கள் பெரிய ஆள் தான். உங்கள் வேலையை பிடிங்கியது, உங்களை கஷ்டப்படுத்தினது, முன்னுக்கு வரவிடாமல் தடுத்தது அத்தனையும் இவர் தான். ரைட்டா? அடுத்ததாக இந்த மாதத்தில் இதன் மூலம் உங்களுக்கு லாபமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள்? அப்படின்னா ஒரே விஷயம், லாபமும் மகிழ்ச்சியும் டிபார்ட்மெண்ட்டே வேறு. அவர் யார்? 7 கூடிய குரு பகவானோட சேர்ந்த செவ்வாயை தவிர சூரிய பகவான் இருக்கார். இவர் மறையிறாரு பாருங்க. இந்த நாளை நான் ஸ்வீட்டடு கொண்டாடு. ஏன்னா இந்த சூரியன் வந்து இந்த மாதத்தினுடைய எண்டில் தான் மறையப்படுறார். கன்னியில் இருக்கிறவர் துலாத்துக்கு போவார். துலாத்துக்கு போகும்போது ரொம்ப சிறப்பு. அதுக்கு முன்னாடியே புதன் நகர்ந்து வந்துடுறார் துலாத்துக்கு சுக்கரனோட சேர்ந்து. இந்த 6 கூடியவர் 11 கூடியவரோடு சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு லாபமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும். ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே யோகாதிபதிங்க. சுக்கிரன் உங்களுக்கு மங்களங்களை தருபவர். மீடியா உலகத்திலே புகழ் உலகத்திலே இருப்பவர்கள் அல்லது ஆடை அணிகளின் சம்மந்தப்பட்ட பெண்களோட ஆடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல நேரம். அது அற்புதமான நேரம். இந்த சுக்கிரனோட புதன் சேரும்பொழுது 6 கூடிய புதன் 6, 9 கூடிய புதன் சுக்கிரனோடு சேரும் பொழுது மிக அற்புதமான நேரமாக இருக்க போகிறது. அடுத்ததாக இந்த விருச்சிகத்தில் வரப்போகிறார். விருச்சிகத்தில் அவர் சுக்கிரனும் நகர்ந்ததில் சூப்பர். அதெல்லாம் அடுத்து வருகின்ற மாதங்கள். இந்த மாதங்களோட சிறப்பு இவ்வளோ தான். இப்போது இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள்னால் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டமான நாள். அதில் முக்கியமாக இந்த செவ்வாய் மாபெரும் நாள். சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் ஸ்ரீரங்க அத நின் பாதம். அழகாக வெள்ளிக்கிழமை போயிடுங்க. 6ஆம் தேதி 6 எப்பயுமே நம்பர் 6 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சுக்கிர பகவான்ங்கிறதுனால வெள்ளைக்கிற ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் வருகின்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே விசாக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்றதோடு சேர்ந்து விசாகமோ ஒரு செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் வந்தாலும் சரி, அல்லது ஒரு சித்திரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வியாழக்கிழமை வந்தாலும் சரி, இந்த காம்பினேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம். எந்த காம்பினேஷனில் உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறோங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். புதுசாக அதிசய தகவலை எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சொன்ன இந்த காம்பினேஷன் குரு செவ்வாய் காம்பினேஷன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி புனர்பூசம் பூசம் அதெல்லாம் அதில் நல்ல டைமிங். அதில் தான் வந்து உச்சம் பெறுகிறார் குரு. இந்த உச்சம் பெற்ற குரு செவ்வாயோட நீச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்துகிறார். இது ஒரு யோகம். என்னென்னா குருமங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. குருமங்கள யோகம். அந்த குருமங்கள யோகம் வரும்போது கோயில் முன்னாடி இருக்கிற இடத்த அலம்பி விடுங்க. இடம் தான் முக்கியம். செவ்வாய்னா இடம். அந்த இடம் மேடு பள்ளமான இடமா இருந்தால் சமன் பண்ணுறது செவ்வாயோட ஸ்பெஷல். மேசராசிக்காரங்க ஸ்பெஷலாக தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நீங்களும் அதை சமன் பண்ணி கொடுங்க. இதை விட பெரிய பரிகாரம் எதுவுமே கிடையாது. அந்த பூமியை மண்வெட்டை வச்சு கொத்தி முடிஞ்சவங்க பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க சத்ரு சம்ஹார ஹோமம், இதை நீங்கள் ஐபிசி ஐயரில் கேட்டாலே பண்ணி தருவாங்க. இந்த நிர்வாகத்துக்கே கீழே போய்ட்டு நம்பரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. முருகப்பெருமானுக்குரிய ஹோமங்க அது பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி முடியாதவங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா. அழகா நம்ம சேனலுக்கும் முருகனுக்கு ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு. என்னிலும் மூத்தவர்கள் நிறையா முருகனை பற்றி பேசுகிறாங்க. இவரை போல் ஒரு முருகனை கொண்டாடுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக என்ன நடக்கும்னா அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள் அப்படின்னா இந்த மாதம் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள்னால் என்ன சொல்லுவீங்க என்றால் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களாக அமையப்பெறுகிறது. அதனால் என்ன பண்ணாலும் சரி அன்றைக்கி மட்டும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, எந்த ராசியான தெய்வம் நீங்கள் வழிபடலாம் என்றால் சுக்கிர பகவானும் அதே மாதிரி செவ்வாய் பகவானும் இருக்கிற காம்பினேஷனை வழிபடலாம். குருவும் நல்லா இருக்கார், 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். புத பகவானும் வந்துட்டார், சுக்கிரனோட சேர்ந்துட்டார். அடுத்ததாக என்ன, இவங்கள மேலே உங்கள் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சூரிய பகவானும் 9க்கு போயிட்டார்.
எல்லாருமே நல்லா இருக்காங்க. அவங்க மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான ஒரு விஷயம் ஒன்று மறந்துட்டேன். என்ன 2ல் ராகு உங்களை நோக்கி பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கார். நல்லா கவனிங்க. அந்த புயல் கரையை கிடக்குன்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, புயல் உச்சம் பெறுகிறது. அதெல்லாம் அக்டோபர் 1 மாதம், நவம்பர் 1 மாதம், 2 மாதம் தான். டிசம்பர்லலாம் ராகு வந்துடுவார். அப்போது இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருப்பது நல்லது. பக்கத்தில் வந்துட்டு ராகு ஒரு எண்ணம் வந்தால் கூட கூட்டு போய் கையெழுத்து போட்டு பண்ணி விட்டுருவார். ஏன்னா நேற்று சண்டை போட்டிங்க, அதுக்குள்ளே கோர்ட்டில் நிற்கிறீங்க. வந்துட்டார். ராகு வருதுக்கு 2 மாதம் முன்னாடியே பலன் தெரியுமா, அது அவனுடைய குணம். அதனால் ராகு வந்துட்டுருக்கார், பக்கத்தில் வந்துட்டுருக்கார். அதனால் ஜாக்கிரதை, விட்டு கொடுத்து போங்க. சண்டைகள்லாம் சரியாக போயிடும். இது சாதாரண விஷயம். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆக இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு பலன்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் சார், எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன புயல் நடுக்கம் வந்துட்டு இருக்கு சார், அதோடு விட்டுறது நல்லது. ரொம்ப போனீங்கன்னா சீரியஸாகவே இஷ்யூ ஆகிடும். கீழே போய்ட்டு இருக்க 2 நம்பர் கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ். அவன் தான் இங்கே ஒன்றும் கிடையாது சார், செவ்வாய்க்கு பரிகாரம்னா எல்லாம் சரியிடும். நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது, அதி உத்தமம். அதை விட உத்தமம் என்ன, முடியாதவங்க நீங்கள் ஐபிசி பக்தியில் கேட்டுக்கிறது நல்லது. அதுவும் முடியாதவங்க முருகப்பெருமானுக்கு செண்பக மலர்கள், சம்பங்கி அந்த மாதிரி மலர்கள், சிகப்பு மலர்களை வைத்து சத்ரு சம்ஹார வேல் பதிகம்னு ஒன்று இருக்குது, அதை படிக்கிறது இன்னும் சூப்பர். இதெல்லாம் பண்ணுங்கள். என்னோட உலகத்திலே என் கூட பேசுகிறது ரொம்ப ஈஸி, விளக்கமாக சொல்கிறது தான். கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள். நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஃபோனில் உங்களுக்கு இந்த பார்கோடு வசதிகள் இருக்கும், அதை நீங்கள் டிவிலையோ மொபைல்லையோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னுடைய பதிவுகளை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனலில் தினசரி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சக்கம்மத்தாயே ஆத்தா காளி தாயே, சக்கம்மத்தாயே ஆத்தா காளி தாயே, சத்குருநாதனே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், சத்குருநாதனே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், பாட்டெடுத்து பாடி வரேன் தும்மாங்கு பாட்டு, கணக்கம்பட்டி வாசலில் நம்ம தமிழ் சத்தம் கேட்டு எப்போ 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.